நகரமயமாக்கல் மற்றும் மனித நடவடிக்கைகளின் விளைவாக புறாக்களின் எண்ணிக்கை இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் 150 விழுக்காடுக்கும் அதிகமாக அதிகரித்துள்ளது. இதன் மூலமாக மனிதர்களுக்கு ஏற்படப்போகும் ஆபத்துக்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. இவை மனிதர்களுக்கு பல நோய்களை பரப்புகின்றன. மேலும் பிற பறவைகளின் வாழ்விடங்களை ஆக்கிரமித்து அவற்றின் இனப்பெருக்கத்திற்கும் இடையூறு விளைவித்து அதன் இனத்தை அதிகரித்துக் கொள்கின்றன. இதனால் புறாக்களை பறக்கும் எலிகள் என்றே நாம் அழைக்கலாம். நகரங்களில் மக்கள் பொழுதுபோக்காகவும் புண்ணியமாகவும் புறாக்களுக்கு தொடர்ந்து உணவு அளித்து வருகின்றனர். குறிப்பாக சென்னை, மும்பை போன்ற நகரங்களில் இந்த பழக்கம் அதிகமாக உள்ளது. இது அவற்றின் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது. கட்டிடங்கள், பாலங்கள் மற்றும் பிற மனித கட்டமைப்புகள் புறாக்களுக்கு பாதுகாப்பான கூடுகட்டும் இடங்களாக அமைகின்றன. இதனால் அவற்றிற்கு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உணவும் எளிதாக கிடைக்கிறது. புறாக்கள் பல்வேறு நோய்க்கிருமிகளை பரப்பும் திறன் கொண்டவை. அவற்றின் எச்சம், இறகுகள் மற்றும் உமிழ்நீர் ஆகியவற்றில் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சைகள் இருக்கின்றன. அவை என்னென்ன என்பதை பற்றியும் அதன் மூலம் உண்டாகும் நோய்கள் பற்றியும் பார்க்கலாமா? ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ். ஹிஸ்டோபிளாஸ்மோசிஸ் இது ஹிஸ்டோபிளாஸ்மா காப்சுலேட்டம் என்ற பூஞ்சையால் ஏற்படுகிறது. புறா எச்சத்தில் இந்த பூஞ்சை அதிக அளவில் காணப்படுகிறது. இந்த பூஞ்சை சுவாச பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இது மிகவும் ஆபத்தானது. கிரிப்டோகாக்கோசிஸ். கிரிப்டோகாக்கோசஸ் இது கிரிப்டோகாக்கஸ் நியோஃபார்மன்ஸ் என்ற பூஞ்சையால் ஏற்படுகிறது. இதுவும் புறா எச்சத்தில் காணப்படுகிறது. இது நுரையீரல் மற்றும் மூளை பாதிப்புகளை ஏற்படுத்தும். சிட்டகோசிஸ். சிட்டகோசஸ் இது கிளாமிடியா சிட்டாசி என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது புறாக்களின் எச்சம் மற்றும் இறகுகளில் காணப்படுகிறது. இது காய்ச்சல், தலைவலி மற்றும் நுரையீரல் அழற்சியை ஏற்படுத்தும். சால்மோனெல்லோசிஸ். சால்மோனெல்லோசிஸ் இது சால்மோனெல்லா பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. இது புறாக்களின் எச்சத்தில் காணப்படுகிறது. இது வயிற்றுப்போக்கு, காய்ச்சல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும். புறாக்கள் எலிகளை விட நகர்ப்புறங்களில் அதிக அளவில் காணப்படுகின்றன. அவை கட்டிடங்களின் கூரைகள், பால்கனிகள் மற்றும் ஜன்னல் ஓரங்களில் கூடுகள் கட்டுகின்றன. இதனால் மனிதர்கள் அவற்றின் எச்சம் மற்றும் இறகுகளுக்கு அதிக அளவில் வெளிப்படும் வாய்ப்புள்ளது. எலிகளால் பரவும் நோய்கள் பெரும்பாலும் நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது உணவு மற்றும் நீர் மூலமாகவோ மட்டுமே பரவுகின்றன. ஆனால் புறாக்களால் பரவும் சில நோய்கள் காற்றில் பரவும் தன்மை கொண்டவை. அதாவது புறா எச்சம் உலர்ந்து தூசியாகும்போது அந்த தூசியை சுவாசிப்பதன் மூலம் நோய்த்தொற்று ஏற்படலாம். எலிகளை விட புறாக்கள் அதிக அளவில் எச்சம் வெளியிடுகின்றன. ஒரு புறா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 12 கிலோ எச்சத்தை வெளியிடுகின்றது. அதிகளவு எச்சம் நமக்கு பல்வேறு நோய்களை பரப்புகின்றன. புறாக்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது மனிதர்களுக்கு மிகவும் நல்லது. அதன் எச்சங்களை சுத்தம் செய்யும்போது கையுறைகளை பயன்படுத்துங்கள். மேலும் இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களை காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.